வணக்கம். ஸோ அளவியல் பார்ட்டில் நாற்கரம் இந்த டாபிக் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இணைகரம், சரிவகம், சாய் சதுரம், வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப பேசிக்கானதாக. நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும், அளவியலில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலாவே ஒரு தனி கொஸ்டினாகவும் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே நாற்கரம் கான்செப்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். மெயினாக 2 கேட்டகரி இருக்கும். நாற்கரத்தில் வந்துட்டு பேசிக் அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நாற்கரம் டிஃப்ரெண்ட்டு பக்கம் இருக்கும், 4 பக்கமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இந்த டயகோனல் கான்செப்ட்னு சொல்லலாம். நீளம் அப்படிங்கிறதுல வேல்யூ இருக்கும். அதுலேருந்து ஒரு ஹைட்டு, 2வது ஹைட்டு. ஸோ இந்த இதை வச்சு வேல்யூஸ் கொடுப்பாங்க, அதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே கொஸ்டின் கொடுத்தது கவனிங்க. ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் இருந்தால் அவற்றின் பரப்பளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை அந்த செங்குத்து உயரம் சொல்லிட்டாங்களா? ஸோ இந்த வேல்யூ H1 வேல்யூ, இந்த வேல்யூ H2 வேல்யூ. ஓகேவா? அடுத்தது நீளம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இந்த டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பரப்பளவு A = 1/2 இன்ட்டு டி வேல்யூ 20 நம்ம நோட் பண்ணிடலாம். அடுத்து H1 + H2 ரெண்டையும் ஆட் பண்ணாவே போதும். H1 7, H2 10. ஓகேவா? ரைட். இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 10ன்னு வரும். 7 + 10 17, 17 இன்ட்டு 10 எவ்வளவு? 170. ஸோ 170 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா ஒவ்வொரு ஷேப்புக்கும் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத அடிக்கடி அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. ஓகே, நம்ம இப்போ மட்டும் அந்த அளவியல் பாட்டு பார்க்குறதுனால நம்ம அந்த ஃபார்முலா பார்த்ததோடு விட்டுறாமல் தொடர்ந்து நீங்கள் சைட் பை சைடாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. நாற்கரம் ஏபிசிடின்னு பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட பக்கங்களோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிறது 13 சென்டிமீட்டர், பிசி 12 சென்டிமீட்டர், சிடி 9 சென்டிமீட்டர், டிஏ 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும், பிடி 15 சென்டிமீட்டர் மூலைவிட்டமாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சில வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாற்கரம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் இப்போ ஏபிசிடி. ஸோ இதில் எந்த ஆர்டரில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இது மூலைவிட்டம். ஓகேவா? ரைட். இப்போ ஏபியோட வேல்யூ 13, பிசியோட வேல்யூ 12, சிடியோட வேல்யூ 9, அடுத்து டிஏ வேல்யூ 14. ஓகே, அடுத்தது மூலைவிட்டம் பிடி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது மொத்தம் அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பக்கங்கள் மூலைவிட்டம் இந்த மாதிரி கொடுத்துருந்து அவங்க நாற்கரத்தோட பரப்பளவு கேட்டாங்கன்னா நம்ம 2 முக்கோணம்ங்கிறது இருக்குது. இது ஃபஸ்ட்டு முக்கோணம், இது செகண்ட் முக்கோணம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் எப்படி இதை ஃபஸ்ட்டு எடுத்து செகண்ட் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த இதில் இருந்து ஒவ்வொரு பக்கமும் என்ன, ஃபஸ்ட்டு 14 இருக்குது, அடுத்து 13 இருக்குது, அடுத்து 15 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 பக்கங்கள்ங்கிறது இருக்குது. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செமி பெரிமீட்டர், அதான் எஸ் வேல்யூ. இந்த எஸ் வேல்யூக்குரிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன, A + B + C / 2 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஏபிசிங்கிறதா அந்த 3 பக்கங்கள், அதை 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிடணும். /2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 30, அடுத்தது 35, 39, 42. ஓகேங்களா? 42/2 அப்படின்னா 21. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 21 இந்த பக்கத்துக்கான செமி பெரிமீட்டர். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த முக்கோணத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா √S, இதாவது வந்து அந்த முக்கோணத்தோட பரப்பளவு. ஓகேவா? S × S - A முதல் பக்கத்தையும் அந்த எஸ்ஐ மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது S - 2வது பக்கம், அடுத்து S - 3வது பக்கம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு வேல்யூலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ் வேல்யூ என்ன? 21. அடுத்தது S - A. அப்போ 21லேருந்து ஃபஸ்ட்டு 14 எடுக்கிறோமா? 14 போச்சுன்னா பேலன்ஸ் 7. அடுத்து S - B 21லேருந்து அடுத்து 13 அப்படின்னா பேலன்ஸ்
8 வருமா? எஸ். அடுத்து எஸ்ஸில் இருந்து அந்த 21லேருந்து 15 நம்ம மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 6. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம ஒரு சில ஸ்டக் ஆகுவோம். இதை எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம மாற்றிக்கணும். எப்படின்னா 2 வேல்யூவை நம்ம பிரிக்க ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இப்போ 21 7 × 3 நம்ம பிரிக்கலாமா? 21. இந்த 7 அப்படியே நான் வச்சிட்றேன். அடுத்தது இங்கே 4 × 2 நான் பிரிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வேல்யூ 6 வந்துட்டு 3 × 2 நான் பிரிச்சுக்கிறேன். இங்கே தான் நீங்கள் ஈஸியாக அப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லாத்துலேயுமே 2 வேல்யூ வந்துருச்சு. என்ன 2 வேல்யூ? 7 2 டைம் இருக்கா? அப்போ ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு 7 தான். 3 2 டைம் இருக்கா? அப்போ ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு 3 தான். அதே போல் 2 வெளியில் இருக்க 2 இருக்குது, அது வெளியில் வந்துச்சு அப்படின்னா 1 தான். அதே போல் இப்போ இங்கே 4 இருக்குது அப்படின்னா √4ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2. இதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருவேளை 21 2 42 42 2 84. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த 84 cm² கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தான். அடுத்து 2வது பரப்பும் இதே கான்செப்ட்லேயே. இப்போ 2வது பரப்பில் வந்துட்டு என்ன வரும்? முதல் பக்கம் 15ன்னு எடுத்துக்கலாம், 2வது பக்கம் வந்துட்டு 12ன்னு எடுத்துக்கலாம், 3வது 9ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் முதல் பக்கம் 15ன்னு எடுத்துக்கிறேன், 2வது 12, 3 9. ஸோ அப்போ இதெல்லாம் இதே ஃபார்மெட்டில் எஸ் வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2வதுக்கு எஸ் வேல்யூங்கிறது 18ன்னு கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே சேம் மெத்தட் தான். அடுத்து இதிலேருந்து நம்ம இந்த எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா? √(s × s - 1 s - a × s - b × s - c இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் இந்த 2வது முக்கோணத்துக்கான பரப்பளவு 18ன்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட், சாரி 54 அப்படின்னு கிடைக்கும். 54ன்னு கிடைக்கும். ஏன்னா 14ங்கிறது எஸ்ஸோட வேல்யூ. அடுத்து பரப்பளவு 54ன்னு கிடைக்கும். இப்போ 2 பரப்பளவையும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 84 கண்டுபிடிச்சோமா? 84 கண்டுபிடிச்சோம். அடுத்தது 54ன்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 138 cm². இதுதான் இந்த நாற்கரத்தோட பரப்பளவு. ஓகேவா? ஸோ இந்த புள்ளிகள் கொடுத்து, அதாவது பக்கங்கள் கொடுத்து அவங்க ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? வேறு கொஸ்டின் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பரப்பளவு 63 கொடுத்துட்டாங்க. ஒரு நாற்கரம் என்ன ஷேப்புங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாற்கரம் மூலை விட்டத்தோட மதிப்பு 7 cm கொடுத்துட்டாங்க. டயகோனல் வேல்யூ 7 cm கொடுத்துட்டாங்க. மேலும் எதிர் உச்சிகள் மூலை விட்டத்திலிருந்து வரைப்படும் குத்துக்கோடுகள் நீளங்கள். இந்த குத்துக்கோடுகள் அப்படின்னா அந்த நம்ம உயரம், செங்குத்து உயரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற கான்செப்ட் வருதா? ரைட். இப்போ இதில் ஒரு வேல்யூ 5 cm, இன்னொரு வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ் வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ அந்த நாற்கரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/2 × d × h1 + h2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? பரப்பளவு என்ன? இங்கே 63ன்னு கொடுத்துட்டாங்க. 1/2 × d வேல்யூ மூலை விட்ட 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு உயரம் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு உயரம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம இதைத்தான் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க. இந்த 7 இருக்கா, இந்த சைடு போணுச்சு அப்படின்னா டிவைடில் மாறும். இந்த 2 டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் அந்த சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறும். அப்போ இந்த சைடு என்னவா மாறும்? 2 × 63 / 7 அப்படிங்கிற மாறும். ஓகேவா? இது 5 + x. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 9 7 63. இப்போ 2 × 9 18. ஓகேவா? 18. இப்போ 5 + x. இதில் 5ங்கிறது ப்ளஸில் இருக்குது. ஈக்குவல் அந்த சைட் போணுச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போது எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம பார்த்தோம்னா 18 - 5ன்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 13. ஓகேங்களா? ஸோ இப்போது 13ங்கிறதா இதற்கான ஆன்சர். இன்னும் நீங்கள் சிம்பிளாக இந்த 18 = 5 + xன்னு இருக்கா? இப்போ எக்ஸோட எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட எதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம 5 ஆட் பண்ணோம்னா 18 கிடைக்கும். இங்கேயும் 13 தான். ஒரு ஸ்டெப் நீங்கள் மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆர் இதில் 5ஓட நம்ம இன்னொன்று ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 18 கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாலும் ஓகே. ஓகேவா? ரைட். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு ரேஷியோ கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு
1440 மீட்டர் ஸ்கொயர். இரண்டு இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். மேலும் இரண்டு இணைக்கோடுகளின் விகிதம் 5:3 எனில் பெரிய இணைக்கோட்டின் நீளமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த செங்குத்து கோடுகளின் உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா, இரண்டு இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ளது, இதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இது பரப்பளவு நம்மளுக்கு ஏங்கிறது தெரியும். இந்த ரெண்டு இணைக்கோடுகளை வந்துட்டு விகிதமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம பெரிய வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, நாற்கரத்திற்கு 1/2 இன்ட்டு டி இன்ட்டு h1 + h2. ஓகேவா? ரைட். இப்போ இதில் பரப்பளவு 1440 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டயகோனல் 24 இன்ட்டு இந்த h1 h2 தான் 5:3 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், 5x 3xன்னு எடுத்துக்கணும். அதை இங்கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 8xன்னு வரும். ஓகே, இதை 5xன்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும், இதை 3xன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகே, 8x. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இது நம்ம சிம்பிளை பண்ணோம் 12. இப்போ இந்த வேல்யூ நம்ம டிவைடில் மாறும். கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 1 டைம் வரும். பேலன்ஸ் என்ன, 2 24 2 டைம்ஸ். அப்போ 120 அப்படிங்கிறது இந்த சைடு வரும். அப்போ 120 ஈக்குவல் டு 8x அப்படின்னு இருக்குது. இப்போ 8ஆலே நம்ம டிவைட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ என்ன, 120 டிவைடட் பை 8. அப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 டைம் வரும். பேலன்ஸ் 4 40னா 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 15. இந்த எக்ஸோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, பெரிய இணைக்கோடு தானே கேட்டிருக்காங்க. அப்போது 5x 3xல் எது பெருசு, 5x தான் பெருசு. அப்போ 5 × 15 5 × 15 75 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பெரிய இணைக்கோடோட வேல்யூ 75. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 354வது கொஸ்டினுக்கு இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. இந்த ரேஷியோ பார்த்தோம்னா நாற்கரத்தோட கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு நாற்கரம் இருக்குது அப்படின்னா அதோட கோணங்கள் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 360 வரணும். ஓகேவா? அப்போ இந்த ரேஷியோ வேல்யூலாம் எக்ஸ்ன்னு நம்ம 2x 3x 5x 8x இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 360 டிகிரிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். டியோட வேல்யூக்கு ஏற்ற அப்படி இந்த 8xை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் 160 டிகிரிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே ஆன்சர் மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாதை சம்மந்தமான கொஸ்டினில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பாதை தொடர்பானதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா 2 கேட்டகரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒன்று அந்த செவ்வகங்கிற கான்செப்டில் அந்த பாதையோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கலாம். ஆர் வட்டம் சம்மந்தமாக சிறிய வட்டம் பெரிய வட்டம் இருக்கும். ஸோ அதில் இந்த பாதை உருவானுச்சு அப்படின்னா சிறிய வட்டம் பெரிய வட்டங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து இந்த பாதையோட அகலம் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிற பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கட்டடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்துட்டு நீள அகலம் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ஒரு செவ்வகம் கான்செப்ட். ஓகேவா? ரைட். இதோட நீளம் அகலம்ங்கிற நோட் பண்ணுறாங்களா. நீளம் வந்துட்டு என்ன, 40 மீட்டர், அகலம் 20 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சுற்றி வெளியில், இதை வெளியிலையா உள்ளையா அப்படிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது. இப்போ வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மீட்டர் அகலத்திற்கு, ஓகே, இது ஒரு மீட்டர். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி இது ஒரு மீட்டர், இதுவும் 1 மீட்டர், இது 1 மீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 மீட்டர் அகலத்துக்கு வந்துட்டு பாதை அமைக்கப்படுது. இதில் வந்து பாதையோட பரப்பளவு என்ன அப்படிங்கிற மட்டும் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நீளம் அவங்க கொடுத்துருக்கிறது 40ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ இது வரைக்கும் தான் நீளங்கிறது 40. அப்போ எக்ஸ்ட்ரா இந்த சைடும் ஒரு மீட்டர் ஆட் ஆகுது, இந்த சைடும் ஒரு மீட்டர் ஆட் ஆகுது. அப்போ 1 + 1 2. ஓகேவா? 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வந்துடும். அது வெளி செவ்வகத்துக்கான நீளமாக மாறும். ஓகே, உட் செவ்வகங்கிறத இந்த பார்ட்டாக எடுத்துக்கலாம், வெளி செவ்வகங்கிறத இந்த பார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வெளி செவ்வகத்தோட நீளம் வந்துட்டு என்ன, 42ன்னு மாறும். அதே போல் தான் அகலம் பார்த்திங்கன்னா இங்கே 20ன்னு இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா இது ஒரு மீட்டர் மாறும், இது ஒரு மீட்டருங்கிற மாறும். அப்போ எக்ஸ்ட்ரா 2 வந்துடும். அப்போ 22ங்கிறது வெளி செவ்வகத்தோட நீளம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க பாதை மட்டும் கேட்குறாங்கன்னா அந்த வெளி செவ்வகத்தோட பரப்பு மைனஸ் உட் செவ்வகத்தோட
ஓகேவா? உட்செவ்வகத்தோட பரப்பு. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எல்லாத்துலேயுமே இப்போ எல் இன்ட்டு பிங்கிறது தான் செவ்வகத்தோடது. கேபிட்டல் எல்பி யூஸ் பண்ணோம்னா வெளி செவ்வகம்னு வச்சுக்கலாம். ஸ்மால் எல்பின்னு யூஸ் பண்ணுறது உட்செவ்வகம், சின்ன வேல்யூ அப்படிங்கிற வச்சுக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 42 × 22 மைனஸ் 40 × 20. ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணலாம்? 2 × 11 நான் பிரிச்சுக்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 84 அப்படிங்கிற கிடைக்கும். 84 × 11 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 4 இதை 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1, 8ஓட 1 ஆட் பண்ணோம்னா 9. ஓகே, 924ன்னு கிடைக்கும். இங்கே 4 2 8 அந்த 00. அப்போ 924ல் 800 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 124 சென்டிமீட்டர். இங்கே என்ன மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 124. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம அந்த வெளி செவ்வகம் உட்செவ்வகம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மாற்றி கரெக்டாக இதில் நோட் பண்ணிக்கணும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படியே அது டபுளாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1 + 1 2ங்கிறது அந்த வெளி செவ்வகத்துக்கு வரும். ஓகேவா? அதே போல் இந்த ஒரு வேல்யூ கொடுத்துட்டு உட்புறமாக அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒவ்வொரு மீட்டர் அகலம் பாதை உருவாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த உட்செவ்வகத்தோட அளவை வந்துட்டு என்னென்னா அந்த 1 மீட்டர் கான்செப்டில் குறைச்சிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இதே ஃபார்மெட்டு தான் 365வது கொஸ்டின் உங்களுக்கான இது ஹோம்ஒர்க் கொஸ்டின். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னாவே இது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். என்னென்ன பாயிண்ட்டை கவனிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். 375வது கொஸ்டின் கவனிங்க. 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் 15 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ளபோது இரு மையங்களுக்கு இடையே இருக்கும் அதிகபட்ச தூரம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டயாமீட்டர்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். என்ன அதில் பாதி தானே. அப்போ 4 சென்டிமீட்டரில் பாதி 2 சென்டிமீட்டர், இது ஒரு வட்டம். ஓகேவா? அடுத்தது 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்போது இது பெரிய வேல்யூ. ஓகே, இது பெரிய வேல்யூ 10 சென்டிமீட்டர் ஆரம். இரு மையங்களுக்கு இடையே இருக்கும் அதிகபட்ச உயரம் என்ன அதிகபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பெரிய வட்டம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆரங்கிறத நம்ம 10 சென்டிமீட்டர் நோட் பண்ணலாம். அடுத்து இந்த சின்ன வட்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஓரத்தில் நம்ம வைக்கக்கூடிய பாசிபிள் இருக்குது. ஓரத்தோடு வச்சோம் அப்படின்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு 2 சென்டிமீட்டருங்கிறது தெரியும். அப்போது இதோட மையம், ஓகேவா, சின்ன வட்டத்தோட மையம் பெரிய வட்டத்தோட மையம். ஓகேவா? இரு மையங்களுக்கு இடையே இருக்கும் அதிகபட்ச தூரம் என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தானே, இது ஆரம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் இந்த சைடும் 10 சென்டிமீட்டர் தான். அப்போ 10லேருந்து இந்த நம்ம 2 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணோன்னா இந்த 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 10லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 8. ஓகே, 8 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுலே அதிகபட்ச தூரம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக இமேஜின் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற நோட் பண்ணிடணும். 2 ஆரத்தை வந்துட்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 383வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு வட்ட பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் ஆரம் 53 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 2 வட்டங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம் 56 மீட்டர், அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பெரிய வட்டங்கிறது அதோட ஆரம் 56 மீட்டர். அடுத்தது 49 மீட்டர் வட்டப்பாதை. ஓகேவா? ரெண்டாவது வட்டம் பார்த்தோம்னா 49. அப்போ இதிலேருந்து அந்த வட்டப்பாதையோட பரப்பு என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெரிய வட்டத்துக்கான பரப்பளவு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பை ஆர் ஸ்கொயர் தான் காமனாக வட்டத்தோட பரப்பளவு. இப்போ நம்ம 2 வட்டம், பெரிய வட்டம் சின்ன வட்டம் இருக்கனால பெரிய வட்டத்து வேல்யூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், சின்ன வட்டத்து வேல்யூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வேல்யூ பை மட்டும் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறது இருக்கும். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ பை இன்ட்டு a + b × a - b இந்த ஃபார்முலாவும் நீங்கள் மைண்டில் வைக்கலாம். அந்த 3 விதத்தில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்.
இப்போ இங்கே என்ன வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து 56 கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர் வந்துட்டு 46ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா பெரிய நம்பர் அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு பெரிய நம்பரை மாற்றுறதுக்கு பதிலாக இந்த இது நம்ம பண்ணலாம். பை வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வேல்யூ 56 ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 49. அடுத்து இதே 56ஐயும் 49ஐயும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, 56ஐயும் 49ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேலை வரும்? இப்போ 16ல் 9 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 7, இங்கே 4, அப்போ 7ங்கிற மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்தது இங்கே இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இங்கே போனிச்சு அப்படின்னாவே 50ன்னு வந்துடும். அப்போ இங்கே 55ன்னு இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு 105 இன்ட்டு 22/7. இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாமா? இன்னும் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது என்ன? 22ஐயும் 105 மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 22 வந்துட்டு 2 × 11 போய்க்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 210. ஓகேவா, இப்போ 11, இந்த 0 அப்படியே போட்டுறேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 1, இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3, மறுபடியும் இந்த 2, அப்போ 2310 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர், 2310. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ரைட்டு. 2 வட்டங்களுக்கான அந்த ஆரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த பாதையோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 387வது கொஸ்டின் கவனிங்க. 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடு பாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும். வெளிவட்டத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, பெரிமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு வேல்யூவோட ஒரு வட்டத்தோட ஆரம் இங்கே கொடுத்துட்டாங்க, 14 மீட்டருங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்து 2வது வேல்யூ தான் இங்கே கேட்குறாங்க. இந்த ஒய்டு அப்படின்னாவே நம்ம அந்த ஆரம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. இருக்கிற வேல்யூ பார்த்தோம்னா 14 மீட்டர், அதாவது 14 மீட்டர் அகலமுடைய அப்படின்னு சொல்லிட்டாங்களா. 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடு பாதை. ஓகே, அப்போது அந்த ஒரு ஓடு பாதைன்னு இருக்குது, அதோட அகலம் 14 மீட்டர். ஓகேவா, இப்போ அதுலேருந்து உள் சுற்றளவு, இதிலேருந்து உள் சுற்றளவுனா இந்த மாதிரி, இந்த உள் சுற்றளவோட வேல்யூ மட்டும் அவங்க 440ன்னு கொடுத்துருக்காங்க, 440 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க வெளிவட்ட ஆரத்தோட ஆரம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? இதிலேருந்து அந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் டயக்ராம் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற புரியும். இப்போ உள்வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. என்ன உள்வட்டத்துக்கான சுற்றளவு அப்படின்னா, வட்டத்துக்கான சுற்றளவு 2πr, இதோட வேல்யூ தான் 440ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எப்படி? 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 நம்ம போட்டுடலாம், இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 440. இப்போ இதில் சிம்பிளை பண்ணுங்கள். 22ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும், 20ன்னு வரும். இதுலேருந்து ஆர் வேல்யூ, அதாவது இந்த 2ஆலே அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2 20. இப்போது 10 × 7 தான், 10 × 7 என்ன? 70. அப்போது ஸ்மால் ஆரோட வேல்யூ 70ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ 70ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? வெளிவட்ட ஆரத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு உள்வட்டத்தில் 70 மீட்டருங்கிறது இருக்குது. அடுத்து பாதையோட அகலம் பார்த்தீங்கன்னா 14ன்னு இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளிவட்டம் அந்த கேபிட்டல் ஆர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 70 + 14 84. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இதுக்கு நம்ம அந்த πr² மைனஸ் πr² ஸ்மால் r² இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுலேயே உள்வட்ட ஆரம் கிடச்சிருச்சு, பாதையோட அகலம் கிடச்சிருச்சு, இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா வெளிவட்ட ஆரம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லா டாப்பிக்குமே நம்ம பார்த்துட்டோம், எல்லா சம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் ஃபார்முலா மைண்டில் வைக்கணும். நீங்கள் இதை டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஒன்ஸு கோ த்ரூ பண்ணுங்கள். அது எப்படி, என்னென்ன ஷேப்புக்கு என்னென்ன ஃபார்முலா, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி ஃபார்முலா ஒன்ஸு கோ த்ரூ பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். 25 out of 25 எடுத்துட முடியும். ஓகே, அந்த அளவியல் கான்செப்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கூட்டு வடிவம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டு வடிவம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஷேப்பு அதோட வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.